மாறி மஸ்குலரா மாறிட்டாங்க நினைக்கிறீங்களா? அது எனக்கு அப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, முதல்ல வந்து இவங்களை பிடிச்சிருந்தது, அட்ராக்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க. வேற யாருக்குலாம் வேற மத்தவங்க யாரு சொல்லுங்க சார்? அந்த ஆரஞ்சு கலர் டாப் சார், கார்னர்ல அங்க செட்ல பார்த்தோன்னே அவங்கள கவிதையா வந்துருச்சு சார் எனக்கு. கவிதையா? அவங்க பார்த்தோன்னே சார், ஆக்சுவலா பெண்ணே வடிஞ்சு வச்சிருக்காங்க, சங்க இலக்கிய பாடல் நூல்கள்லாம் இருக்கு. ஆனா அதை வந்து இவங்க பெருசு பண்ண மாட்டேன்றாங்க. அவங்கள பார்த்தோன்னே முதல் பார்வையில் மயங்கினேன், அடுத்த பார்வையில் தயங்கினேன், அடுத்த பார்வையில் பழகினேன் அப்படின்லாம் கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிக்கோ சார். கவி பேராசி ரவுமனவே மிஞ்சிட்டடா மாப்ள. இல்ல சார், ஆக்சுவலி அங்க வந்து கவிதை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்போ உங்ககிட்டயா? ஆமா. எப்போ இது? எப்போ? அங்க மேக்கப் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கும்போது சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரிஷியேட் பண்ணேன். லைக் ஒரு கேர்ள் வந்து இன்னொரு கேர்ளை பாராட்டுறது அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நான் சொன்னது என்னன்னா, அடுத்தடுத்து கவிதை சொல்லிட்டே இருந்தாங்க. இதே நீங்க பாயா இருந்தா இந்நேரத்துக்கு எத்தனை பேர் எப்படி உஷார் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆக்சுவலி அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. அந்த மஸ்குலர் எனர்ஜி சொல்வாங்கல்ல, அது நிறைய பேருக்கு இங்க இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அந்த ஃபெமினின் எனர்ஜியை மறந்து இவங்க வந்து ஒரு மேல்ன்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஃபெமினின் அட்ரிபியூட்ஸ்லாம் மாறி மஸ்குலரா மாறிட்டாங்க நினைக்கிறீங்களா? அது எனக்கு அப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. நீங்க அது பிளஸ் நினைக்கலாம், மைனஸ் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ரெண்டுமே இருக்கு சார். இப்போ வந்து இந்த ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் வந்து இது பிளஸ் தான். பட் ஒரு ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்ன்னும் போது அந்த சிஸ்டர் சொன்னாங்கல்ல, எங்களுக்கு அட்ராக்ஷன் வரலன்ட்டு. இப்போ நாங்க அவங்கள ரசிக்கிறோம் ஆஸ் அ பாயா. பட் ஒரு கேர்ளா எங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல. இதேதான் ஒரு பாய்ஸ்க்கும் இருக்கும். ஒரு பாய் வந்து ஒரு கேர்ள் அட்மையர் பண்றாங்கனாலே அந்த ஃபெமினின் எனர்ஜியை வச்சுதான் பண்ணுவாங்க. அது அவங்க கிட்ட லேக் ஆகுதோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே சார். ஆக்சுவலா அவங்க சொல்ற மாதிரி நாங்க ரசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க இருக்கவங்க எல்லாருமே பொதுவா ஆண் பெண் பார்க்காம சமத்துவமா பாக்குறோம். அப்படியா விஷயம்? அதனாலதான் நாங்க அவங்களை வந்து ரசிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் சொல்றேன் சார். ஒரு ஆணை வர்ணிச்சிருக்காங்க, அதே மாதிரி ஒரு பெண் வர்ணிக்கிறாங்க. இப்ப அங்க இருக்கவங்களாம் இங்க பார்த்து டாம் பாய் மாதிரி அழகா இருக்க, கியூட்டா இருக்க அப்படின்ட்டு அங்க கூட கமெண்ட் எல்லாம் பாஸ் ஆயிருக்கும் சார். யார் சொன்னா? பாஸ் ஆயிருக்கும் சார். ஆனா அவங்க வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க எங்களை மாதிரி. அப்படி கமெண்ட் யாரும் பாஸ் பண்ணல என்ன? ஆக்சுவலி வி அக்ரி சார். நாங்க ஆக்சுவலி பேசிட்டு இருந்தோம். இங்க நிறைய பேர் வந்து அந்த பாய் ஸ்டைலோட இருக்காங்க. அந்த பிளாக் ஷர்ட், அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஷர்ட், அவங்க உட்காந்துருக்க அந்த தோரணையே பாருங்களேன். இப்படி உட்காந்துட்டு கால் ஆட்டிக்கிட்டு அவர் வந்து இப்படி கேஷுவலா இப்படி உட்காந்துன்னு இருக்காரு. சோ அவரும் தான் வருது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? சோ இதுதான் அந்த நீங்க வந்து இவங்க வந்து சூப்பரா அழகா இருக்காங்க, செம அழகா இருக்காங்க, பொண்ணா சூப்பரா இருக்காங்க. ஆனா அவங்க உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க ஒரு ஆணா அழகா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தானா அவனுக்கு என்னெல்லாம் காரணிகள் இருக்குமோ, ஆட்ரிபியூட்ஸ் இருக்குமோ, அதே மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு அவங்க காம்ப்ளிமெண்ட் வைக்கிறாங்க. அந்த காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு ஓகே வான்னு கேக்குறேன். எனக்கு அது ஓகே இல்ல சார். ஓகே இல்ல. ஆமா, ஏன்னா நான் வந்து இப்போ நான் எப்படி என்ன ட்ரெஸ் பண்ணி என்ன போர்ட்ரே பண்றேன்றத அவங்க அப்படி பாக்குறாங்கிறதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு என்னோட பியர்சிங்ஸ்லாம் பிடிக்கும், என்னோட ஃபெமினைன் சைடை வந்து நான் எம்ப்ரேஸ் பண்ணுவேன். இது எனக்கு அழகா இருக்கும். இன்னைக்கு ஐலைனர் நான் போடல டிராவல் பண்ணதுனால, ஸோ ஐலைனர் எல்லாம் நான் எப்பயுமே போடுவேன். இதெல்லாம் நான் பண்ணும்போது எனக்கு அழகா இருக்கும். நான் அப்படிதான் என்னவே பார்ப்பேன், ஷார்ட் ஹேரே வச்சிருந்தாலும். அப்ப அவங்க வந்து என்ன ஆண் மாதிரி கம்பீரமா இருக்காங்கன்றத வந்து நான் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அந்த காம்ப்ளிமெண்ட் ஏத்துக்கல. ஓகே, வேற யாருக்கு வந்து இவங்க ஃபர்ஸ்ட் இவங்களை பிடிச்சிருக்குனாங்க, அப்புறம் அவங்க சொன்னாங்க வேற யாரெல்லாம் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆச்சு இந்த சைடுல இருக்கவங்கள? இவங்க செகண்ட் ப்ளூ கலர். அவங்க சிரிக்கும் போது அந்த குழி விழுகிறது, லைக் அவங்க பிரேசஸ் போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, எனக்கு பிளர்ரா தெரியுது. பட் அவங்களுக்கு செட் ஆகுது, அவங்க உட்கார்ந்துருக்கிறது, ட்ரெஸ் பண்ணிருக்கிறது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தேங்க்யூ.